வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரெட் ஸ்வீட் டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம். இது நான் இந்த மாதிரி 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதை நான் டூ பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேர் நம்ம ஷாஹி துக்கடான்னு சொல்லுவாங்க. இது ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. இதை நம்ம பிரெட் புட்டிங் கூட சொல்லலாம், இல்லைன்னா ஒரு பிரெட் ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஷாஹி துக்கடான்னு சொல்லுவாங்க. இப்போது இதை நம்ம 2 கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு வானலில் நான் எண்ணெய் ஊற்றி இதை பொரிச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஏன்னா நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எப்போவுமே எண்ணெயை அடிக்கடி நம்ம சூடுபடுத்தி யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் யூஸ் பண்ணோன்னா அதோட கொஞ்சமாக ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ரிப்பீட்டடாக அதை யூஸ் பண்ணோன்னா அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அதனால் நான் எப்போவுமே கொஞ்சம் ஆயில் தான் யூஸ் பண்ணி அந்தக்கான ரெசிப்பியை முடிச்சுப்பேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ரௌனிஷாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இந்த டெக்ஸ்சருக்கு வரணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ப்ரெட்டோட பச்சை வாசனை வரும். இப்போ இந்த மாதிரி பொரிச்சோன்னா இதோட டேஸ்ட்டு வேறு, நார்மலாக ஒரு ப்ரெட் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு வேறு. இப்போ நான் சைடில் சுகர் சிரப் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், சைட் பை சைடு. நீங்களும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லாமே போட்டு எடுத்துக்கிறேன் எண்ணெயில். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்க போகிறேன். எந்த பிளேட்டில் நம்ம இந்த ஸ்வீட்டை பண்ணுறோமோ அந்த பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு 2-3 ஹவர்ஸ் நம்ம அப்படியே விட்டுறணும். அப்போ தான் நமக்கு அந்த டெசர்ட் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது ஆஃப்டர்நூன் டைமில் சாப்பிட்டோன்னா நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சு எடுத்து சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட்டுன்னு நான் சொல்வேன். ஒரு வேளை வின்டரில் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம வெளியே வச்சே ஒரு 2-3 ஹவர்ஸ் விட்டுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி சைஸிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி கொஞ்சமாக தான் செய்கிறேன். ஒரு 4-5 மெம்பர்ஸ்க்கு செய்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதுக்கு மேலே ஊற்றுறதுக்கு அந்த கேரமல் நான் மில்க்கு, கஸ்டர்ட் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் அதை பண்ண போகிறேன். சுகர் சிரப். அதுக்கு நான் இந்த கஸ்டர்ட் பவுடர் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் விட்டு கரைச்சி எடுத்துக்கிறேன். பால் விட்டே கரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு டெக்ஸ்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், க்ரீமியாக. தண்ணி விட்டோன்னா அது வேறு டேஸ்ட்டு, மில்க் பண்ணால் அது வேறு டேஸ்ட்டு. இப்போ நான் இதோட மில்க் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அந்த சுகர் சிரப்போடு ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம நல்ல ஒரு கொஞ்சம் லைட்டாக வார்ம் ஆனோடனே நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா கஸ்டர்ட் பவுட்ரு, அதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண உடனே நமக்கு ஒரு லைட் எல்லோவாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இதை நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கட்டியாக வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கஸ்டர்ட் பவுட்ரு தான். இப்போ நான் இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்காக நான் வெள்ளேரி விதையும் கேஷ்யூ நட்ஸையும் நான் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு இது மேலே நம்ம அந்த மில்க்கை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கரண்டி நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு நம்ம ஹீட் பண்ணோன்னா கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வரும். அது நம்ம கடைசியாக எண்டிங்கில் பண்ணால் தான் அந்த பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் இது ஊறுறதுக்காக நான் கொஞ்சம் லிக்விடாகவே ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த ப்ரெட்டில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும் நமக்கு அந்த மில்கோட டேஸ்ட்டு. நீங்களும் நான் பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பண்ணுங்கள். டேஸ்ட் உண்மையாகவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கரண்டியை வச்சு ஊற்றிக்கலாம். எனக்கு 3 ப்ரெட்டு தான் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் வேணும்னா கூட செஞ்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் செஞ்சோன்னா நம்ம நிறைய பேருக்கு கொடுக்கலாம். எங்கள் வீட்டில் 4 பேருக்காக 5 பேருக்காக தான் செய்கிறேன். அதனால் இதுவே போதும். நான் மறுபடியும் இதை அடுப்பில் கொஞ்சம் சூடு காட்டும்போது கட்டியாச்சு. இது ஃபினிஷிங் டச்சுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதாவது இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா ப்ரெட்டு உள்ளார இறங்காது. ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது அது ப்ரெட்டு உள்ளே இறங்கிறதுக்காக நான் அந்த மில்க்கை அப்படியே எடுத்து ஊற்றினேன். இப்போ நம்ம இதை நல்லா நம்ம வணக்கி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி கட்டி பதத்துக்கு, அதாவது ப்ரெட்டு மேலே இருக்கும். இது ஒரு சாப்பிட்றதுக்கு இது தனி விதமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு மேலே நான் கேஷ்யூ நட்டு ப்ளஸ் வெள்ளேரி விதையை தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்.
அது மேலே நீங்கள் கார்னிஷ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு 2 நட்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா, எனி கைண்ட் ஆஃப் நட்ஸு, பம்கின் சீட்ஸு எதுனாலும் போட்டுக்கலாம். எனக்கு வந்து இது 2மே போதுமேன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். இது வந்துட்டு நான் 20 மினிட்ஸ் கூட எனக்கு டைம் எடுத்துக்கல. அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக டேஸ்ட்டாக பார்க்குறதுக்கும் வந்து அழகாக இருந்துச்சு. பண்ணும்போதே என் பையன் எப்போ அம்மா கொடுப்பாங்கன்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே அல்டிமேட் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் அடிக்கடி செய்வீங்க அந்த மாதிரி ஒரு ரெசிபி. இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. வெறும் ப்ரெட்டு, மில்க்கு, கஸ்டர்ட் பவுடர், எனி கைண்ட் ஆஃப் நட்ஸு வித் சுகர், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சம்மரில் செஞ்சு சாப்பிட்டோன்னா அது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது வின்டரில் சாப்பிட்றதுனால நம்ம வெளியே வச்சு சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ யாருன்னா கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நான் இந்த ப்ரெட்டை வச்சே நிறைய ரெசிபி வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.